என்ன சார் உங்களுக்கும் ரஹ்மான் சாருக்கும் அப்படி ஒரு கனெக்ட்? ஏன்னா நீங்க நிறைய உங்களுடைய போஸ்ட்ல ஒரு லைக் போடுற ரிப்ளை எல்லாம் பண்ணுவார். சம்டைம்ஸ் அந்த கான்வர்சேஷன் அங்கேயே நடக்கும் சோஷியல் மீடியா. ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு. ஆமா, ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அது என்ன அப்படி ஒரு கனெக்ஷன் அது? ஏன்னா அவரும் சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். அப்படியா? யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இல்ல பட் யா அவர் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாரு. பயங்கர இஸ் வெரி அப் டு டேட் வித் த ட்ரெண்ட். அண்ட் ஏதாவது நீ புதுசா பண்ணலன்னா அந்த பாட்டில் ஒர்க் பண்ணாதன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது பயங்கரம். அண்ட் இஸ் லைக் அ ப்ராப்பர் இனோவேட்டர் அண்ட் லிவிங் லெஜெண்ட். ஒரு சீரியஸ் இது. அண்ட் அவர் லைக்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னா எங்க ஃபேமிலி குரூப்லாம் பறக்கும். எல்லாரும் பயங்கர தீவிர ஃபேன்ஸு. தலைவன் லைக் பண்ணிட்டான்டா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு மெசேஜ் படம். எங்க ஃபேமிலி குரூப்ல கடன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலே சம்திங் ரிலேட்டட் டு ரஹ்மான் தான் அர்த்தம். அவரு யா அஃப்கோர்ஸ் நாங்கள் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது தான். எனக்கு அவங்க இப்போ சம்டைம்ஸ் டியோட ஏதாவது ஒரு நல்ல ஒரு போஸ்ட் இருந்ததுன்னா பாடுறது பிடிச்சதுன்னா அவர் ஹி கெட்ஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ்ட். எஸ் எனக்கு அவர் வந்து ஃபுல்லா வந்து எங்க டீமோடலாம் வந்துடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, அப்படியே ஃபுல்லா வைப் பண்ணி சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பயங்கரமா அவர் ஒரு அராஜகம் பண்ணி விடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு பர்சனலா. ஒரு நாள் நடந்தா சூப்பரா இருக்கும். என்ன மேட்ச் சார் பாக்கி? கிரிக்கெட் மேட்ச். அப்படியா? இன்வைட் பண்ணியிருக்கேன் அவரை. சூப்பர். சார் விளையாடுவாங்களா கிரிக்கெட்? அவர் என்ன விளையாண்டாலும் 6 அடிக்க வைப்போம் நாங்க. அந்த மாதிரி.